வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 35. ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, நீ ஒன்று நினைச்சு சொன்னா விஸ்வா அதையே அவனுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டானே. கீர்த்தி, விஸ்வாவோட நடவடிக்கையை வச்சே அவனோட மனசை படிச்சுக்கிட்டியே. நீ அவனுக்காக யோசிச்சா அவன் நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு யோசிச்சு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான் பாரு. இதுல பேபிஸும் சப்போர்ட் பண்ணுதுங்க. இனி விஸ்வாவை கையிலேயே பிடிக்க முடியாது. பிருந்தா, நீ கீர்த்தி மேலே பாசமாக இருந்து அவளுக்காக எல்லாமே சரியாக பண்ணணும்னு நினைக்கிறியே, சூப்பர். உனக்காக சரண் டைமண்ட் வளையல் என்ன எல்லா நகையுமே டைமண்ட்ஸில் வாங்கி குவிச்சிருவான் பாரு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அக்கா, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? அதுதான் எனக்கும் தெரியல. அவனாச்சு அவங்க அப்பாவாச்சு, ரெண்டு பேரும் என்னமோ பண்ணட்டும். கீர்த்தி, நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எப்படியும் வெள்ளிக்கிழமை உங்க மாமா உன்னை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு என்று சொல்லி கொண்டு செல்ல கீர்த்தியின் முகம் பிரகாசம் அடைந்தது. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நாங்க போறோம் என்று சொல்லி வெளியே செல்ல அப்போது ராஜி, ஏவாணி, நாம என்னதான் பார்த்துக்கிட்டாலும் கீர்த்திக்கு அவங்க வீட்டுக்கு போக போறேன்னு சொன்னதும் எவ்வளோ சந்தோஷம் பாரு. ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் நம்ம அத்தை தானே, அம்மா இல்லையே. ஏன் நமக்கு கூட அப்படித்தானே. அம்மா வீட்டுக்கு போறதுனா தனி சந்தோஷம்தான் என்று சொல்ல ராஜியும் ஆமாம் என்பது போல தலையசைத்தார். கீர்த்தி தன் மனதில் இனிமே விஸ்வா என்னை பத்தி கவலைப்படாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவான் என்று நினைத்து கொண்டு சின்சான் பார்க்க ஆரம்பித்தாள். பிருந்தா சரணிடம் விஷயத்தை கூறியதும் அவன் தன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வர பிருந்தா ரெடியாகி இருந்தாள். பிருந்தா, ரெடியா? போலாமா? நான்லாம் எப்போவோ ரெடியாகிட்டேன். சரண், நீ தான் லேட்டு. சரி, ஓகே, வா போலாம். கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. என்ன இப்படியே வா? ஆமா. ஏன் இப்படி போனா கடைக்குள்ள விட மாட்டாங்களா? விடுவாங்க. ஆனா அங்க இருக்க சேல்ஸ்மேன் எல்லாரும் உங்க யூனிஃபார்ம் பார்த்து பயந்து நிறைய டிசைன்ஸை காட்டவே மறந்துடுவாங்க. நீ வா, அவங்க காட்டுறாங்களா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல பிருந்தாவும் அவனோடு கிளம்பி சென்றாள். சரண் காரை நகைக்கடையின் முன்பு நிறுத்த அப்போது பிருந்தா, பாரு சரண், உன்னை பார்த்து எப்படி எல்லாரும் தெரிக்க போறாங்கன்னு என்று சொல்லிக்கொண்டே காரிலிருந்து இறங்க அவள் சொல்லியது போலவே அனைவரும் அவர்களை ஒரு பயம் கலந்த மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தனர். எப்படி நான் சொல்லல? சரி சரி, உள்ள போ, கையில் எழுந்திருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல பிருந்தா வளையல்கள் இருக்கும் செக்ஷனுக்கு சென்றாள். அப்போது சரண் உள்ளே வருவதை பார்த்த பிரான்ச் மேனேஜர், சார் நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்க சார் என்று கேட்க அதற்கு சரண், பேங்கிள்ஸ் வாங்க வந்திருக்கோம், இப்போ வந்த லேட்டஸ்ட் டிசைன்ஸ் காட்டுங்க என்றான். கண்டிப்பாக காட்டுறோம் சார். மேடம், நீங்கள் பாருங்க, டிசைன்ஸ் பிடிக்கலினா ஆர்டர் கொடுங்க மேடம், நாங்கள் நாளைக்கு ஈவினிங் டெலிவரி தந்துடுறோம் என்று சொல்ல பிருந்தா அங்கிருந்த வளையலை பார்க்க ஆரம்பித்தாள். சார், என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர் டீ என்று கேட்க சரண், இட்ஸ் ஓகே, நோ தேங்க்ஸ் என்றான். பிருந்தா அங்கிருக்கும் வளையல்களை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டிருக்க அப்போது சரண், என்ன பிருந்தா, டிசைன்ஸ் ஓகேவா என்றான். டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சரண், ஆனால் டைமண்ட் செட்டில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதான் அது வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். உனக்கு எது ஓகேன்னு தோணுதோ வாங்கு, பில் பே பண்ண நான் ரெடி என்று சொல்ல, அப்போ ஓகே, எனக்கும் ஒரு செட் வேணும். முழிக்காதீங்க, கோல்டு செட்டில். அப்போ ஓகே, வாங்கிக்கோ, பட் டைமண்ட் செட் வெட்டிங் டேக்கு கண்டிப்பாக வாங்கித்தரேன். சரி என்று சொல்லி டைமண்ட் ஸ்டோன் வைத்து வளையல், கோல்டு வளையல் மற்றும் வெள்ளியில் ஒரு வளையல் என்று 3 செட் வளையல்களை பிருந்தா செலக்ட் செய்ய சரண் அவற்றிற்கு பில்லை கட்டினான். அக்கா, விஸ்வா கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். தெரியலையே வாணி, அவன் இன்னும் வரலன்னு கீர்த்திக்கு தெரியுமா? இல்லக்கா, நான் சொல்லலை. ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொல்லி மதியம் குடிக்க வேண்டிய மாத்திரையை கொடுத்துட்டு வந்தேன். அவள் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்திருச்சு விஸ்வா எங்கன்னு கேட்கறக்குள்ள அவன் இங்கே இருக்கணும். சரி இரு, சந்திரவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எங்கே போயிருக்கான்னு என்று சொல்லி ராஜி சந்துருவுக்கு ஃபோன் செய்தார். சொல்லுங்கம்மா, என்ன செய்கிறீங்க? விஸ்வாவை தேடிட்டு இருக்கோம். என்ன? ஆமாண்டா, 10 மணிக்கு கிளம்பி போனவனை இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையா? இன்னைக்கு மீட்டிங்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையேம்மா. வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாமா என்று கேட்க ராஜி அங்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார். ஓ, இவனை என்னமா செய்யறதே, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறான். முதல்ல இவங்கிட்ட ஃபேமிலி பாண்டிங் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ ஓவர் பாண்டிங்காக இருக்கான். ஆமாண்டா, நீ கொஞ்சம் அவன் எங்கே போயிருக்கான்னு பார்க்குறியா? சரிம்மா, போகிறேன். நீ எங்கே இருக்க? வீட்டில் தானே? இல்லைம்மா, நான் ஃபார்மில் தான் இருக்கேன். இல்லைம்மா, நான் ஃபார்மில் இருக்கேன், ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓ அப்படியா? சரி விடு, அவன் வரும்போது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கொஞ்ச நேரம் சிவன்யாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் போய் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஃபோனை கட் செய்து வீட்டிற்கு வந்தான். என்னடா இப்போவே வந்துட்ட, காஃபி வேணுமா என்று கேட்டாள் சிவன்யா.
காஃபி எல்லாம் வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் ஆளுக வேலை செய்கிறத பார்த்துக்க, நான் போய் உங்கள் அண்ணனை தேடிட்டு வரேன். ஏன், எங்கே போனாரு? எங்கே போவான், வழக்கம் போல் அதே பாரில் போய் உட்காந்துருப்பான். ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். பாருக்கு போகிற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? கீர்த்திக்கு வெள்ளிக்கிழமை வளகாப்பு செய்ய அவங்க வீட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜப்பா சரின்னு சொல்லிட்டாராம். அதனால இவனுக்கு கோபம் வந்து கிளம்புனவன் இன்னும் வீட்டுக்கு போகலையாம். சரி, நான் போய் பார்க்குறேன், நீ ஆளுகிட்ட போ என்று சொல்லி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சந்துரு அவனை தேடிக்கொண்டு வழக்கமாக செல்லும் பாருக்கு செல்ல சந்துரு நினைத்தது போலவே அவன் கடைசி டேபிளில் அமர்ந்து ஜூஸை குடித்து கொண்டிருந்தான். இவனுக்கு இதே வேலையா போச்சு என்று நினைத்து கொண்டு அவனின் முன்பு தன் கைகளை கட்டி கொண்டு விஸ்வாவை முறைக்க அவனோ, டேய் வந்துட்டியா, எங்கடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன், வா வந்து ஜூஸ் குடி என்று சொல்ல சந்துரு அவனின் கையில் இருந்த ஜூஸை பிடுங்கி முழுவதுமாக குடித்தவன், ஏண்டா உன்னோட மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க என்று ஆரம்பித்தான். என்னோட ஜூஸை பிடுங்கி குடிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் ஜூஸை கேட்கல. அப்ப நியூஸ் வந்துருச்சா உனக்கு? பின்ன வராதடா, நீ என்ன லூசா? அவங்க பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போகத்தான் செய்வாங்க. நாம வேண்டான்னு சொல்லி தடுக்க முடியுமா? அவ என்னோட ஒய்ஃப். உனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பொண்ணு, அவங்களுக்கு அப்புறம்தான் உனக்கு ஒய்ஃப். சரி, அப்படியே இருக்கட்டும். இங்கே அவளுக்கு என்ன குறை? எல்லோரும் அவளை நல்லா தானே பார்த்துக்கிறோம். நான் அவள் கூடவே இருக்கேன். இங்கேயே அவள் ஹாப்பியாக தானே இருக்கா. அப்புறம் எதுக்கு அங்கே அனுப்பணும்? டே, என்னதான் இங்கே எல்லோரும் அவளை பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு மனசுக்குள்ள அவங்க வீட்டில் இருக்கணும்னு தான் தோணும். ராஜி அம்மாவும் வாணி அம்மாவும் என்னதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க கீர்த்திக்கு அம்மா ஆகிற முடியாதுல்ல. சிவன்யாவுக்கும் நம்ம வளைகாப்பு பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்ல, புரிஞ்சுக்கடா. இந்த மாதிரி டைம்ல அம்மா கூட இருக்கணும்னு தான் தோணுமா, அதுக்காகத்தான் அனுப்பி வைக்கிறாங்க. சிவனி என்கிட்ட சொல்லியிருக்கா, புரிஞ்சுக்கடா. நீ அவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்ற, ஆனா அப்பா வளைகாப்பு வச்சுக்கலான்னு கீர்த்தி அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? கொஞ்ச நாள் தானே விஸ்வா, நீ வீக்லி ஒன்ஸ் போய் கீர்த்தியை பார்த்துட்டு வா. அவங்க வீட்லேயும் கீர்த்தியை பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல. நீ உன்னோட சைடு மட்டும் யோசிக்காதடா என்று சொல்ல அப்போது விஸ்வாவுக்கு புரிய ஆரம்பித்தது. என்னடா நான் சொல்றது புரியுதா உனக்கு? புரியுதுடா. அவளை வெள்ளிக்கிழமை வளைகாப்பு பண்ணி கூட்டிட்டு போகட்டும், நான் அவளை அங்கே போய் பார்த்துக்கிறேன். என்னது, மறந்து போயிட்டேன்டா. நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் கோயம்புத்தூரில் போயிட்டு தானே இருக்கு. அப்படி இன்னும் 2 ப்ராஜெக்ட் சைன் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 3 ப்ராஜெக்டையும் நான் அதையும் பக்கத்துல இருந்தே பார்த்துக்குவேன். அப்படி பண்ணுனா என்னால் கீர்த்தி கூடவே இருக்க முடியும்ல. அடப்பாவி, என்னடா இப்படி கிளம்பிட்ட? சிரித்தபடி, வாடா போலாம், சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்று சொல்லி வெளியே வர அப்போது சந்துரு, இவன் மாறமாட்டான்னு எதிர்பார்த்தேன், ஆனா இந்த மாற்றம் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கே. எது எப்படியோ இவன் ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று நினைத்து கொண்டு அவனின் பின்னால் வந்தான். சரி வாடா வீட்டுக்கு போலாம். இல்லடா நீ போ, எனக்கு ஆளுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிவன்யா பக்கத்துல இருக்க சொல்லிட்டு வந்தேன். நான் நாளைக்கு ஈவினிங் வரேன், துரு ஸ்கூல்லேருந்து வந்ததும். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, முதல்ல ஃபோன் பண்ணுனா அட்டன் பண்ணுடா என்று சொல்லிவிட்டு கிளம்ப விஸ்வாவும் வீட்டை நோக்கி கிளம்பினான். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு விஸ்வா வீட்டை அடைய வாணியும் ராஜியும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தனர். விஸ்வாவின் காரை பார்த்ததும், அக்கா விஸ்வா வந்துட்டான் என்றார் வாணி. அவன் உள்ள வரட்டும், இருக்கு அவனுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கேட்க ஆள் இல்லைன்னு இருக்கானா என்று ராஜி சொல்லி கொண்டிருக்க விஸ்வா உள்ளே நுழைந்தான். என்ன 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டு சோஃபாவில் அமர அவனின் குரல் கேட்டு கீர்த்தியும் வெளியே வந்தாள். டேய் எங்கடா போன? ஃபோன் பண்ணுனா எடுக்க முடியாத உன்னால என்றார் ராஜி. மா, சைட் விசிட்டிங் போயிருந்தேன், ஃபோன் கார்ல இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. அதுக்குள்ள நீங்க சந்துருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அவன் என்ன தேடிட்டு வரான். நான் என்ன சின்ன குழந்தையாம்மா தொலைஞ்சு போக என்று கேட்க, சரி விடுடா, ஏதோ உன்னை காணோன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். இந்தா காஃபியை குடிச்சிட்டு கீர்த்தியை கூட்டிட்டு கார்டனில் வாக்கிங் போ. கீர்த்தி உனக்கு பால் தரவாமா? இல்லை வேண்டாம் அத்தை, இப்போ தானே ஜூஸ் குடித்தேன். ஆதவினி மாமா எல்லோரும் வரட்டும், அப்போ அவங்க கூட குடிக்கிறேன் என்று சொல்ல ராஜி, கொஞ்சமாக குடிமா, அவங்க வந்த அப்புறம் மறுபடியும் குடிச்சுக்குவியாமா என்றார். அப்போது தங்கம், அண்ணி வேண்டானா விடுங்க, இப்போ தானே ஜூஸ் குடிச்சா, அதுக்குள்ளே எப்படி பால் குடிக்க முடியும்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உள்ளே இருக்க குழந்தைய ஜூஸ் அப்புறம் பால்லையே நீந்த வச்சிருவீங்க போலையே என்று சொல்ல அதற்கு கீர்த்தி, சரியா சொன்னீங்க சித்தி, நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்றாள். விஸ்வா காஃபியை குடித்து முடித்துவிட்டு வா கீர்த்தி போகலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு கார்டனுக்கு சென்றான். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணு, நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்று சொல்லி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான். கீர்த்தி, நான் உன்னை நடக்க சொன்னா நீ என்ன வந்து உட்கார்ற? போய் நட கீர்த்தி, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? காலையில் சாயங்காலம் வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் வாக்கிங் போகிறது இருக்கட்டும், முதல்ல நீ எங்கே போயிட்டு வந்த அதை சொல்லு. அதான் சொன்னனே சைட் விசிட்னு, அது எல்லோரையும் நம்ப வைக்க சொன்ன ரீலு, எனக்கு தெரியாதா? விஸ்வா உண்மையை பேசும்போது உன்னோட முகம் எப்படி இருக்கும்,
பொய் சொல்லும்போது எப்படி இருக்குன்னு. அது கீர்த்தி, நான் பாருக்கு தானே போனேன். என்ன விஸ்வா அப்படி பார்க்குற? நான் சொன்னது சரிதானே? ஆனால் அது எப்படி உனக்கு தெரியும்? நீ அவ்வளோ ஸ்பீடாக ரூம்லேருந்து வெளியே போகும்போதே தெரிஞ்சுது நீ எங்கே போகிறன்னு. பின்ன என்ன கீர்த்தி, உன்னையும் குழந்தையும் அங்கே விட்டுட்டு நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க. நீ பிஸ்னஸை பாரு விஸ்வா. எப்போதும் போல இந்த வருஷமும் நீ தான் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன்னு அவார்டு வாங்கணும். அவ்வளோதானே கீர்த்தி, அதுக்கான வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாளையிலேருந்து நம்ம ஷேர்ஸ் எப்படி அதிகமாகுதுன்னு பாரு. எப்படி? கோயம்புத்தூரில் ஏற்கனவே போயிட்டுருக்க பில்டிங் கூட இன்னும் 2 பெரிய பட்ஜெட் கான்ட்ராக்ட் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகலைனாலும் நான் தான் தி நம்பர் 1. இன்னும் யாரும் என்னோட டார்கெட்டை இந்த வருஷம் டச் பண்ணலை. ஸோ நீ பிஸ்னஸ் பற்றி யோசிக்காம நம்ம குழந்தைகளை பற்றி மட்டும் யோசி என்று சொல்ல அவளின் வயிற்றில் குழந்தையின் அசைவு தெரிந்தது. உடனே விஸ்வா அவளின் வயிற்றில் கை வைத்தபடி, இங்கே பாரு கீர்த்தி, இவங்களே சொல்லிட்டாங்க டாடி சொல்கிறது தான் கரெக்டுன்னு. அதனால வெள்ளிக்கிழமை நீ நம்ம குழந்தைகளோட உங்கள் வீட்டுக்கு போவியாமா? ஒரு 2 நாள் கழிச்சு இங்கே இருக்க ஒர்க் எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சு வீடியோ காலில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு நானும் உங்கள் கூடவே செட்டில் ஆகிருவனாம். எப்படி டேடியோட ஐடியா என்று சொல்ல மீண்டும் குழந்தைகளின் அசைவை கீர்த்தியும் விஸ்வாவும் உணர ஆரம்பித்தனர். டே விஸ்வா, பாரு பாரு, நல்லா பாரு, அவங்களுக்கே தெரியுது நான் சொல்கிறது தான் சரின்னு. ஆனால் உனக்கு புரிய மாட்டேங்குது கீர்த்தி என்று சொல்ல கீர்த்தியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. என்னாச்சு கீர்த்தி? தெரியல விஸ்வா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப லக்கி. நீ என்னோட லைஃப் பார்ட்னராக கிடைக்க. ஓய், அதை நான் தான் சொல்லணும். நீ வந்ததுக்கு அப்புறமா தாண்டி என்னோட லைஃப்பில் எல்லாமே அழகாக மாற ஆரம்பிச்சுது. ரோபோட் மாதிரி இருந்தவனுக்கு உயிர் தந்தவளி நீதானே என்று சொல்லி அவளின் நெற்றியில் முத்தமிட, அப்போது கீர்த்தி, நான் ஒன்று சொன்னா நீ கோவப்பட மாட்டல்ல? அதற்கு அவனோ, இல்லை படமாட்டனே, சொல்லு என்றான். விஸ்வா, அது நான் தான் சீக்கிரமாக வளைகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லி சரண்கிட்ட சொன்னேன். எப்பவும் நீ பார்த்துக்கிறன்னு சொல்லி பிஸ்னஸில் டவுன் ஆகிரும்னு நினச்சி தான் அப்படி சொன்னேன் என்று சொல்ல, விஸ்வா, அடிப்பாவி, அப்போ இந்த வேலையை பார்த்தது நீதானா? விஷம் விஷம் என்று சொல்லி அவளின் தலையில் கொட்டு வைக்க, வலிக்குது, எனக்கு வலிச்சா உன்னோட ஜூனியர்ஸ்க்கும் வலிக்கும் என்று சொல்ல சட்டென்று கொட்டுவதை நிறுத்திவிட்டு, உண்மையாவா என்றான். ஆமா விஸ்வா, உண்மையாதான். நீயே இவங்க கிட்ட கேட்டுப்பாரு என்று சொல்ல கீர்த்தியின் வயிற்றில் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஏண்டி, நீ போய் சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு குழந்தைகளை கூப்பிடுறியா? ஃப்ராடு, ஒழுங்கா வா நடக்கலாம் என்று சொல்லி விஸ்வாவும் அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். நாட்களும் அதன் போக்கில் வேகமாக சென்று கொண்டிருக்க, நாளை விடிந்தால் கீர்த்தியின் வளைகாப்பு என்றிருக்க மங்கையும் பிருந்தாவும் வளைகாப்புக்கு எடுத்து செல்லும் சீர்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர். அத்தை, இந்த தட்டெல்லாம் நாம இப்பவே கார்ல எடுத்து வச்சிடலாமா? பூத்தட்டு மட்டும் காலையில் எடுத்துக்கலாம். அதுவும் சரிதாமா. டே சரண், போய் கார்டிக்கியை ஓப்பன் பண்ணு, இதையெல்லாம் உள்ள வைக்கணும். ஏமா, இதையெல்லாம் காலையில வச்சா ஆகாதா? இப்போ உங்களுக்கு கார்டிக்கியை ஓப்பன் பண்ண சங்கடமா என்று சொல்லி பிருந்தா முறைக்க, உடனே சரண், சரி முறைக்காத கயல், நீ தாத்தா கிட்ட உட்காந்து டிவி பாருடா, டாடி இப்போ வந்துடுறேன் என்று சொல்லி கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று டிக்கியை ஓப்பன் செய்ய மங்கையும் பிருந்தாவும் சீர்வரிசை தட்டுக்களை உள்ளே அடுக்கினர். ஏங்க, கீர்த்திக்கு போட வேண்டிய வளையலெல்லாம் எடுத்துட்டு அத்தைக்கிட்ட கொடுத்துருங்க. இல்லைனா போகிற நேரத்தில் கேட்டால் நீங்கள் நைட்டே கேட்க வேண்டியதானேன்னு கத்துவீங்க. ஆமாண்டா, எடுத்துட்டு வா, இப்போவே நான் அந்த பேக்கில் போட்டு வச்சிட்றேன் என்று சொல்ல, என்னை கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட மாட்டீங்களே என்று சொல்லிக்கொண்டே கீர்த்திக்கு வாங்கிய டைமண்ட் வளையலை எடுத்துக்கொண்டு வந்தான். என்ன சரண், ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வர? கோல்டு வளையலும் சில்வர் வளையலும் எங்க? அது உனக்கு வாங்கினதுமா என்றார் மங்கை. அத்தை, ஆனால் நான் அதை கீர்த்திக்கு தான் வாங்கினேன். நாம் போன மாதம் அவங்க சொந்தத்தில் ஒரு வளைகாப்புக்கு போனோம்ல, ஆமாம், அங்கே 3 வளையலும் போட்டாங்க. இது அவங்க பக்கம் இருக்கு சீர் போல. அப்போ நாமளும் கீர்த்திக்கு அப்படித்தானே செய்யணும். ஆனால் பிருந்தா, இந்த வளையல் அத்தை, இவர் வெட்டிங் டேக்கு டைமண்ட் வளையல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த வளையலை கீர்த்திக்கு தந்துட்டேன். என்ன, வாங்கி தருவீங்க தானே என்று கேட்க, அதற்கு சரண், கண்டிப்பாக வாங்கி தரேன் என்றான் பிருந்தாவை பெருமையோடு பார்த்தபடி.